திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது நகை திருட்டு புகாரில் விசாரணைக்கு அழைத்து சென்ற அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திருநகரை சேர்ந்த மகராஜன் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அந்த புகாரின் பேரில் காவலர்கள் அழைத்து சென்று கொடூரமாக தாக்கியதால் உயிரிழந்துள்ளார். மேலும் தொடர்ந்து இது போன்ற காவல்துறை மரணங்கள் நடைபெற்று வருகிறது, தடுக்க வேண்டும். மேலும் இந்த நிகழ்வை தொடர்ந்து அங்கு இருந்த அரசியல்வாதிகள் காவல்துறையுடன் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தி உள்ளனர். அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே இனிமேலும் காவல்துறை மரணங்களை தடுக்கும் வகையில் தற்பொழுது உள்ள சட்ட நடைமுறையில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து அதை தீர்ப்பதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து அதை களைய வேண்டும். உரிய சட்ட முறைகளை உருவாக்க வேண்டும். மேலும் இந்த சூழலில் இந்த வழக்கை பொறுத்த அளவில் கட்ட பஞ்சாயத்து செய்த நபர்கள் மீதும் தொடர்புடைய நபர்கள் மீதும் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளீட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் ஏற்கனவே இது தொடர்பான பொதுநல மனுக்கள் நாளை விசாரணைக்கு வர உள்ளதால் அந்த வழக்கோடு சேர்த்து விசாரிக்க பட்டியலிட்டு நாளை விசாரணை ஒத்திவைத்துள்ளனர். நாளை அந்த மதுரை மாவட்ட நீதிபதி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளார். அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு CBCID தொடருமா அல்லது CBI விசாரிக்குமா என்று தெரிய வரும். நந்தா, நன்றி கருணாகரன் விவரங்களுக்கு.